நானும் ஜெயிலுக்கு போறேன். ஏப்பா இந்த வல்கர் வாரியர்ஸ் எல்லாம் உட்காந்து கதறிட்டு இருந்தாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் தான். நானே 6 வாட்டி அப்ளை பண்ணிட்டேன், எனக்கே வந்து ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப நானும் வந்து இது பிஜேபியோட சதி அப்படின்னு சொல்லல, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது தேர்தலோட விதிமுறைகள், அதை நான் பின்பற்றுறேன். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து போர்டை பிடிச்சி நின்னுட்டேன். அதே மாதிரி ஜூலி எனக்கு சிரிப்பு வருது. சரியா, நீ பண்ணது போராட்டமா இல்ல பஞ்சு மிட்டாய் வியாபாரமா? ஒழுங்கு மாதிரி தான் சொல்லு. அங்க எல்லாரும் உனக்கு எதுவுமே கேட்காம சைலண்டா ஏன் போறாங்க தெரியுமா? ஐயோ அந்த புள்ள ஏதோ கிட்னி வியாபாரம் எடுத்து பொழைச்சிட்டு இருந்துச்சு, ஏதோ இது கத்துக்கு ஏதோ காசு அக்கௌண்ட்ல போடுறாங்க போல இருக்கு, பொழைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப இது 2 வருமானமும் இல்ல. ஏதோ தாத்தாங்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க, அந்த தாத்தாங்களும் இப்ப கூப்பிடுறது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ ஏதோ பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலான்ட்டு பீச்சுக்கு வந்திருக்கு. உன்னை இறக்கப்பட்டு தான் பாத்துட்டு போறாங்களே தவிர உன்னை யாரும் திக்கணும்னு நினைக்கல. இன்னொரு விஷயம் கேளு ஜூலி, அங்க பீச்ல நீ போயிருக்கல, இப்ப போனல, எத்தனை நாய்க்கு படுத்துட்டு இருக்கோம் தெரியுமா காத்தோட்டத்துக்கு? நாங்களாம் எப்பயாவது பீச்சுக்கு போனோம் வச்சுக்கேன், அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுவோம். இப்ப என் தம்பி கூட ஒருத்தன் லேட்டஸ்டா வீடியோ போட்டுருக்கான் பாரு, பீச்சுக்கு போனாக்கா நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போட்டு அது கூட ட்ரெண்டிங் ஆயிருக்கு. சோ இப்போ எனக்கு என்ன மனம் வருதுன்னா, அந்த தம்பிக்கு நான் சொல்லுவேன், தம்பி ஜூலியும் ஒரு நாய் கூட அங்க இருந்தது, நீ போய் அதுக்கு ஒரு 4 பிஸ்கெட் போட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நீ அந்த ஸ்பாட்ல இல்ல, நீ இருந்தது வேற ஸ்பாட்ல. நான் என்ன நினைச்சேன், ஃபுல்லா பரவாயில்ல பேசுறதெல்லாம் விட்டுட்டு போய் பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணுது, அந்த குச்சி வச்சு நிப்பா தெரியுமா தாத்தா, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாலும் வியாபாரம் பண்ணி போயிடுங்க. இப்பதான் நீ பேசுறதுல தெரியுது, நீ போய் போராட்டம் பண்ணியா? ஓ இதுக்கு பேர் தான் போராட்டம். ஒத்த ஆளுக்கு அந்த 2 போலீஸ் அக்கா, ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத அந்த 2 அழகைங்க, இவனுங்கெல்லாம் உனக்கு ஒரு கேமரா எடுக்கிறது, ஒருத்தர் தூரமா போய் உன்னை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஒரு கேமராமேன். இதுக்கு பேரு போராட்டம், இதுக்கு பேரு கூட்டமா? உனக்கு கூட்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்ப நான் காட்டுறேன் பாரு, இதான் கூட்டம், புரிஞ்சுதா? இப்ப நீ போய் நின்ன தெரியுமா, அதை காட்டுமா? ஒரே விஷயம், இந்த 4 அழகைக்கு நீ ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? ஒரு அக்கா பத்தி அவங்க எப்படி பாத்துட்டு போறாங்க, அது என்ன பார்வை தெரியுமா? அந்த பொண்ணு கடைசியில வியாபாரம் பண்ண வந்துச்சு போய் பீச்சில், அப்படிதான் அவனை பாத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நீ சும்மா வந்து போராட்டம் பண்றேன், அது வர நீ யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திருட்டுத்தனமா வந்து உட்காந்துட்டு பீச்சில் நீ போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்க. அது காமெடி பண்ணாத ஜூலி, உன்னெல்லாம் உன்னை போட்டு தள்ளுற அளவுக்கு எல்லாம் எவனும் இங்க வந்து கோலையே இல்ல. நீ எல்லாம் வந்து பீச்சில் காத்தோட்டத்துக்கு வந்து படுத்துக்கு பாத்தியா நாய்ங்க, அந்த நாயோட நாய் தான் உன்னை நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். நீ தேவையில்லாம உனக்கு கெத்து நினைச்சிட்டு இருக்க. ஜூலிமா வேணா ஜூலிமா, நான் அன்னைக்கே சொன்னேன், நீ எங்க வரன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. இதுல கடைசியில உனக்கு சொல்லியிருக்க பாத்தியா, அடுத்தது நான் எங்க போராட்டம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். அது சர்ப்ரைஸ் இல்ல, நீ பயந்து போய் எங்க அந்த நேரத்துல எல்லாரும் அட்டாக் பண்ற போறான்னு பயத்துலயும் சொல்லாம இருக்க. பைத்தியக்காரி எங்க வர போறன்னு முன்னாடி சொல்லிடாத, நானே வந்து நின்றுவேன். போய் வேற ஏதாவது பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணி முதல்ல தூக்கி வச்சுட்டு நின்று ஒரு பொம்மையை சொல்லிருக்கோம், நல்லா இருக்கும். பைத்தியக்காரி படே. ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன். ஆமா ஜெயிலுக்கு தான் போற, பின்ன ஜெர்மன் டூரா போற. சரி என்ன பேசிட்டு சுத்திட்டு இருக்க நீ? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அன்வான்ட் வார்த்தை விடுவோன்றதுனால தான் பக்கத்துல தூய்மை பணியாளர் அம்மா வச்சிருக்காங்க, இது எக்ஸ்ட்ரா பேசினா வாரி குப்பையில கூட்டிடுன்னு சொல்லிட்டு. அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கே. நான் வந்தா அடிச்சிரும் உடைச்சிரும்னு சொன்னீங்களே, எங்கடா காணோம் போனா நீ சொல்லிட்டா போன தம்பிங்களா, அக்கா பீச்சுக்கு போறேன், அங்க அனாதை நின்றுட்டு இருப்பேன், வாங்கடா வந்தேன் நான் ஒரு காட்டு சொல்லிட்டு போனியா? நீ சொல்லாம போய் உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தைரியமா வீடியோ போறாங்கன்னா பைத்தியமா நாங்க உன்ன மாதிரி அங்கே போய் நின்று நாங்கள் போய் தேர்ந்து இருக்கிறதுக்கு சொல்லிட்டு போமா அடுத்த டைம் சொல்லாமல் போவாத. அங்கே எவனோ 2 பேர் மட்டும் டிவிக்கேன்னு கத்திட்டு போனானுங்க, நீ கவனிச்சிருக்க மாட்டேன். அது டிவிக்கேலாம் இல்லை, நம்ம பசங்க தான் தேவையில்லாமல் எதனா சொல்லியிருப்பானுங்க, நீ அது தப்பாக வாங்கிட்ட போல, காது கொஞ்சம் கேட்காது இல்லை. உங்கள் அண்ணன் மாதிரி நான் வந்து கூட்டத்தை பார்த்து நீ குடுக்குன்னு ஓடி போய் கேரவன்லாம் ஏறிக்க மாட்டேன். அங்கே நீ நிற்கிறதுலனா முதல்ல கூட்டங்குது. என் அண்ணன் ஓடுறாருன்னா சுற்றி அவ்வளோ ரசிகர்கள் அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா ரோட்டில் இறங்குனா பார்க்குற சந்தோஷத்தில் ஆர்வத்தில் எதனா ஒன்று அவங்களுக்கு ஆயிட போகுதுன்னு எங்கள் அண்ணா வந்து ஒரு பயத்தில் ஓடி போய் கேரவனில் ஏறிக்கினார். ஓகேவா? நீ அங்கே ரோட்டில் அனாதே தான் நின்றுட்டுருக்க, அனாதே நிற்கிற, தனியாக உட்கார்ற. ஒரு 1 hour ட்ரை பண்ணி பார்த்தேன், எவனும் கூட வந்து சேரல. நீ பார்த்தல குதிரை எடுத்து அவன் பாட்டு நான் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன். நீங்கள் இப்படி காட்டுங்கிற போர்டு நான் ஏர்போர்ட்டில் நின்றுக்கிறியா, நான் தான் எங்கள் ஜூலி அப்படின்னு. இனி வெயில் அடிப்பானுங்க போல, தற்கொலை மாதிரி பேசின்னு சுற்றினேரு நீ.